வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பட்டாணி வச்சு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆள்னு போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வரோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு 2 கிராம்பு தான் போட்டிருக்கேன். ஒரு பட்டை, ஒரு 3/4 அன்னாசிப்பூ போட்டு வதக்கியிருக்கேன். ஒரு 2 சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்துடலாம். அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி, பொன்னிறம் கிடையாது, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர்ற மாதிரி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம கொஞ்சம் இது காரம் நல்லா ஜாஸ்தியாகவே சேர்க்கலாம். ஏன்னா புளிப்புக்கு இன்க்ரீடியன்ஸ் நிறையாவே சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் காரம் பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டு வதக்கி விட்டுருலாங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். இப்போயே நான் உப்பு போட்டுருவேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 2 தக்காளி கட் பண்ணி அதையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள்தூள் சேர்த்து உப்பு மஞ்சள்தூள் 2 தக்காளிக்குள்ளே சேரும்போது கொஞ்சம் வேகமாக தக்காளி வெந்து வருங்க. லைட்டாக விசிலாம் போட வேணாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம பட்டாணி வச்சு தான் அந்த குழம்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால பட்டாணியோடு சேர்த்து கிண்டும் போது பட்டாணி உடஞ்சிரும். அதனால் தக்காளியை லைட்டாக மசிச்சுக்கிட்டு அது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது தக்காளிக்கு அப்புறமா தாங்க சேர்க்குறேன். வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். தக்காளிக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் தக்காளிக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா தக்காளி எல்லாம் மசிச்சு விட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் பட்டாணியை ஊற வச்சு எடுத்து போட்டுக்கலாம். நான் ராத்திரியே ஊற வச்சுருக்கேன், காலையிலே சமைக்கணுங்கிறதுனால. ஊற வச்ச பட்டாணியை போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, அது முழுகிற அளவுக்கு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பட்டாணி அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ஆப்ரேஷன் பாதி சக்ஸஸ்ஸு. விசில் எடுத்ததுக்கப்புறம் அந்த பட்டாணி அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 கரண்டி நான் கொஞ்சம் புளிக்காத தயிர் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி வேறு சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு 3 கரண்டிங்கிறது நீங்கள் ஒரு நல்லா ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 கரண்டியோ 6 கரண்டி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிக்காத தயிர் நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நான் ஒரு 3 கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஜாஸ்தி, இப்போ எங்கள் வீட்டில் 3 பேருக்காக நான் எடுத்திருக்கேன். இது இப்போது உங்கள் வீட்டில் இன்னும் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு 1 கரண்டியோ 2 கரண்டியோ அந்த தயிரை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. சுண்டல் குழம்பு ரெடி. இதுக்கு நீங்கள் சைடிஷாக சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், ப்ளஸ் இல்லை இட்லி தோசைக்கு